ஹாய், என் பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருப்பதியில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சேஞ்ச் ஆயிருக்காங்க. அனில்குமார் சிங்கல் அப்படின்ற ஒரு 2017 to 2020 இருந்த அதே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் இப்பயும் போட்டிருக்காங்க. இவர் பேரில் தான் வந்துட்டு ஸ்ரீவாணி தர்ஷன் அப்படின்ற ஒரு பிரேக் தர்ஷன் ஃபார் காமன் பீப்புளுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஆள் தான். இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஸ்ரீவாணிக்கும் திருப்பதி தர்ஷன் ட்ரஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கனாக்கா, அன்னப்பிரசாதம் சென்டருக்கோ இல்லை திருப்பதி டெம்பிளுக்குன்னு சில ட்ரஸ்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் வந்துட்டு காசு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு வரலாம். ஸ்டார்ட்ஸ் அரௌண்ட் 1 lakh. ஓகே, இது வந்துட்டு 10,000 rupees நம்ம வந்து டொனேட் பண்ணாக்கா ஒரு 10,000க்கு 500 rupees டிக்கெட், தர்ஷன் டிக்கெட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து போகிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். அது நீ ஏற்கனவே திருப்பதியில் இருக்க ட்ரஸ்ட் போர்ட்லேயே வச்சிருக்கலாம். ஏன் நீ வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு போர்டு கிரியேட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணி வந்திருக்கு. அண்ட் இவர் காலத்தில் தான் வந்துட்டு நிறைய விஐபிக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காமன் பீப்புளை வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிற டைமாக இருக்கட்டும், குடோன்ஸ் நிறைய வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் டைம் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணதாக அது இவர் பேராக தான் நடந்துச்சு. ஓகே, அண்ட் முன்னாடி வந்து ஜெகன் பீரியட்ராக இது வந்துட்டு சந்திரபாபு நாயுடு சிஎம்மாக இருக்கிறாங்க, அவங்க கவர்மெண்ட் கீழே இருக்குது. அப்போ ஏதாவது சேஞ்ச் நடக்கும் அப்படின்னு நினச்சாக்கா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் அந்த ஆள் அப்படி. அண்ட் அகெயின் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு நல்லவர், அவர் வந்துட்டு திருப்பதியில் வந்துட்டு நல்லா காப்பாற்றுவார் அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பிகாஸ் இப்போ வந்துட்டு இந்த லட்டு வந்துட்டு பிரசாதம் புனிதத்தன்மை கெட்டுருச்சு. லட்டு அந்த நெய் வந்துட்டு நல்ல நெய் கிடையாது, அது வந்துட்டு பீஃப் ஆயில் வந்துட்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணி இதே சந்திரபாபு நாயுடு தான் 2001 வந்துட்டு அவர் கவர்மெண்ட் இருக்கும்போது இதே லட்டு இஷ்யூ வந்துச்சு. லட்டு வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வரும்போது சாமி பிரசாதத்தை நீ வந்துட்டு எப்படி கொஷின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு பதில், அப்போ ஒரு பதில். ஓகே, எனிவேஸ் இந்த சந்திரபாபு நாயுடும் வந்துட்டு ஒரு நம்புற மாதிரி ஆள் கிடையாது. அண்ட் இந்த அனில்குமார் சிங்கரும் நம்புற மாதிரி ஆள் கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்லி லூட்டிங்காக தான் வந்துட்டு இந்த அனில்குமார் சிங்கரை வந்துட்டு இந்த கவர்மெண்ட் போட்டிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னோட அபிப்பிராயம், என்னோட சந்தேகம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஆப்வியஸ்லி நீங்கள் தர்மா ரெடியை போட்டிருக்கலாம். இட்ஸ் ஆசம் மேன். எதனாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வருது, எதனாச்சும் ஒரு இம்பார்ட்டண்ட் வருது, இல்லை எதனாச்சும் ஒரு கூட்டம் சேர்ற மாதிரி இருக்குன்னாக்கா ஃபஸ்ட்டு கட் பண்ண வந்துட்டு விஐபி, செகண்ட் கட் பண்ண வேண்டியது சீனியர் சிட்டிசன், தேர்ட் கட் பண்ண வேண்டியது 300ன்னு சொல்லிட்டு மனுஷன் மாதம் வந்துட்டு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவரையும் வந்துட்டு போட்டிருக்கலாம். அவர் தான் அந்த டெய்லி டு ஒரு இஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. யூ கேன் டிரெக்ட்லி கால் யூ இஓ அண்ட் டெல் யூர் கம்ப்ளைண்ட்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நடக்கும். அது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸில் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய அதில் வந்துட்டு நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவரே நம்ம போட்டிருக்கலாம் தர்ம ரெட்டி. ஏன் வந்துட்டு அனில்குமார் சிங்கல் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி இவர் வந்துட்டு ஒரு சிங். ஓகே, சிங் வந்துட்டு செப்பரேட் ரிலீஜியன் அப்பார்ட் ஃப்ரம் ஹிந்துவிசம், ரைட்? ஏன் இவர் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினே வந்துட்டு வந்திருக்கு. ஆல்ரைட், நம்ம வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டெஃபினட்டாக எனக்கும் வந்துட்டு தெரியல. ஓகே.